தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டோம். கறி லீவ்ஸ் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம். வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டோம். ஸோ ரெண்டுத்துக்கும் தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 1 by 1 பவுடர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அரைக்கிற கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு முட்டை ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ முட்டையை எடுத்து அதை பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு முட்டையோட அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை 1 by 2 கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விழுதை அரைக்க வேண்டிய வேலை இருக்கும். ஸோ விழுதுக்கான விஷயங்களை அரைச்சிட்டு வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் போட்டுட்டு அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 2 கட் பண்ணியிருக்கிற எக் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி டபுள் சைட் நல்லா டோஸ்ட் பண்ணுறோம். ஸோ டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளியும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு 5 to 10 நிமிஷம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த முட்டை கிரேவி.